இப்போ உங்களுடைய எண்ணம் பிறப்பை பற்றிய சில செய்தி. குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தைக்கு பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அதனால் நாங்கள் தான் அந்த காம்ப்ளிகேஷனை சரிப்படுத்துவோம். அதில் ஒரு காம்ப்ளிகேஷன் சொன்னால், குழந்தைக்கு கழுத்தில் அந்த தொப்புள் கொடி சுற்றிக்கிறோம். அது குழந்தையை சாகடித்துவிடும். எனவே உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், உடனே அதை நாங்கள் சுற்றி எடுத்துருவோம். டாக்டர் ஞானமூர்த்தி இருக்காங்க, அவங்களுடைய மனைவிக்கு பிரசவம் பார்க்குறாங்க. அந்த குழந்தைக்கு எந்த விதமான வலியும் இல்லாமல் வெளியில் வர்றதும் உள்ளே போகிறதும் பிரசவம் வேதனை இல்லை, பிரசவ உணர்வு வேதனை கிடையாது. முக்கக்கூடாது, பிரசவம் சமயத்தில் முக்கக்கூடாது. முக்கும்பொழுது இருகல் அடையும். மோஷன் சாதாரணமாக போனால் நல்லது, முக்கி போனால் மலக்குடல் தான் வெளியே வரும், மோஷன் வராது. அவ்விதமாகவே பிரசவமும் தானாக நிகழ வேண்டும். முக்கும் பொழுது கர்ப்பப்பை தான் வெளியே வருமே தவிர குழந்தை வெளியே வராது, இறுக்கமும் அடையும். முக்க வேண்டும் என்பது காட்டு மிராண்டிகளுடைய மருத்துவம், ஆங்கில மருத்துவம். முக்கி தள்ளணும் என்பது வலி வந்ததுக்கு அப்புறமா குழந்தை பிறந்தும் ஆகணும் இல்லை, குழந்தை பிறக்கும்போது வலி இருக்காது. அதற்கு முன்பாக லேசான வலி வரும். வலி இருக்கும் பொழுதெல்லாம் குழந்தை இன்னும் பிறக்க ஆரம்பிக்கவில்லை, அமைதி அடையுங்கள், அந்த வலி போய்விடும். உங்களை அறியாமலேயே அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கொண்டிருக்கும். இது பிரசவம். வலிக்கும் பொழுது முக்குன்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இறுக்கம் ஏற்பட்டு உள்ளுக்குள்ளேயே தள்ளப்பட்டுவிடும். இந்த காட்டு மிராண்டிகள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த தாயை படுக்க வைத்துவிட்டு தன்னுடைய முடங்கையை வைத்து அமுக்குவார்கள், குழந்தை வெளியே வரணும். அந்த கர்ப்பப்பை வெடிச்சாலும் வெடிச்சிடும். காட்டு மிராண்டிகளுடைய வழி. அட்வான்ஸ் சயின்ஸ், மெடிக்கல் சயின்ஸ், obstetrics and gynecology, doctors in obstetrics and gynecology, DOG. DOGன்னு சொன்னால் அசிங்கமாக இருக்கிறதுக்காக DGOன்னு சொல்கிறது. அந்த குழந்தை வலி என்ற ஒரு உணர்வு வரும்பொழுது பிரசவிக்கும் நேரம் வந்துவிட்டது என்பதை டாக்டர் அறிந்திருக்கிறார், அவர்களுடைய மனைவியும் அறிந்திருக்கிறார்கள். எனவே கவலையும் இல்லை, பயமும் இல்லை. இன்னும் நேரம் நிறைய இருக்கிறது. தங்களுடைய வேலையை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். பணிக்குடமும் உடைந்துவிட்டது. காட்டு மிராண்டி வைத்தியம் சொல்லும், பணிக்குடம் உடைந்துவிட்டால் 10-15 நிமிடங்களுக்கு முன்பாக அந்த குழந்தை பிறக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இன்ஃபெக்ஷன் தொற்றிக்கொண்டு அது மூளைக்கு ஏறி ஜன்னி கண்டு இறந்து விடுவார்கள் என்று நம்பிவிட்டால் அது உண்டு. நான் நம்பவில்லை. காட்டு மிராண்டிகள் என்று தெரிந்துவிட்டது, அறிவில்லாதவர்கள் என்று தெரிந்துவிட்டது. இவர்களுடைய பேச்சு எனக்கு கூடாது, அவர்களுடைய எண்ணமும் கூடாது. முற்றிலுமாக அடித்து துளைத்தாகிவிட்டது. இனி இறை ஒன்றுதான் இங்கே இருக்கின்றது, சுகமான பிரசவம் வேண்டும். எது வேணும் உங்களுக்கு? சுகமான பிரசவமா அல்லது காட்டு மிராண்டி வைத்தியமா? எது வேண்டும்? ஒரு நர்ஸே மேலே உட்காந்துரும், வயிற்று மேலே குழந்தை வெளியே வந்துடும் நினச்சிக்கிட்டு. தாயும் செத்து போகும், குழந்தையும் செத்து போகும். பிறகு இருதய ஓட்டம் சரியில்லை, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும். அந்த குழந்தை ஒரு நாள் பிறகுதான் வெளியே வர ஆரம்பிக்கிறது, பனிக்குடம் உடைந்து. வெளியே வந்த பிறகு கழுத்தில் அந்த தொப்புள் கொடி சுற்றிக்கிட்டு இருக்குது. தெளிவு அழகான முறையில், எந்த கஷ்டமும் கிடையாது. அதை எடுத்து விட்டுட்டு கட் பண்ணி அந்த குழந்தை நல்லா இருக்குது. படைப்பாளன் இறைவன், உயிரளிப்பவன் இறைவன். ஒன்றும் இல்லாததிலிருந்து உங்களை படைத்தான். உங்களுடைய அறிவை கொண்டு என்னுடைய ஆற்றலை நீங்கள் மிகைத்துவிட எண்ணாதீர்கள். நிச்சயமாக கடுமையான சோதனை. இத்தனைக்கும் முதல் குழந்தைக்கு ஆபரேஷன், சிசேரியன் ஆபரேஷன். அதன் காரணமாகவும் அடுத்த குழந்தைக்கு கண்டிப்பாக ஆபரேஷன் தான் செய்ய வேண்டும். சுகப்பிரசவம் கூடாது, வயிறு வெடித்துவிடும். எவ்வளவு அறிவற்றவர்கள் டாக்டர்கள் என்பதற்கு உதாரணம் இது. நீங்கள் டிஓஜியை விட சிறந்தவர்கள் என்பதை இப்பொழுது அறிய வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய உள்ளம் ஏற்கும். கையில் ஒரு வெட்டுக்காயம், சரியா? இது ஆறிட்டு வருது. இந்த வெட்டுக்காயத்தை விரிச்சா அந்த காயம் பிளவுபடுமா அல்லது அதை சுருக்கி பிடிச்சா
அந்த ஆபரேஷன் தழும்பு விடுபடுமா? வெட்டுக்காயம் ஆறிவிட்டது, இப்போ அதை விரிச்சா அந்த காயம் திரும்பவும் பிளவுபட்டு நிற்குமா, அல்லது அதை சேர்த்து இணைக்கும் போது அந்த காயம் விடுபடுமா, அல்லது அந்த காயத்துக்கு ஒன்று ஸ்ட்ரென்த்தா? விரிக்கணுமா சுருக்கணுமா? ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு சுருக்கணும். ஆப்ரேஷன் பண்ணி கர்ப்பப்பையின் மீது அந்த வெட்டுக்காயம் தழும்பாக அமைஞ்சிருக்குது. 10 மாசமும் விரிவடையுது. இப்போ வெடிக்கணுமா வெடிக்கூடாதா? முழு வளர்ச்சிக்காக அது பெருசாகுது. இப்போ இந்த சமயத்தில் அந்த கர்ப்பப்பையானது மீண்டும் பிளந்து பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கணுமா இல்லையா? ஏற்படுத்தவில்லை. அதற்கு ஆற்றலை கொடுத்தது யார்? பிறகு பிரசவத்தின் போது அது சுருங்க ஆரம்பிக்கும். இவ்வளவு விரிவடையும் பொழுது பிளவுபடாத அந்த கர்ப்பப்பை சுருங்கும் பொழுதா பிளவுபடும்? கொஞ்சமாவது ஒரு காமன் சென்ஸ் இருக்குதா? அறிவன் ஒன்று இருக்குதா கேட்டால் சுத்தமாக இல்லை. இவர்களை நீங்கள் உங்களுடைய தெய்வங்களாக ஆக்கிக் கொண்டீர்கள். கேடு, பகிரங்கமான வழிகேடு. நல்லறிவு கொடுத்திருந்தும் என்ன கேடு அதை உபயோகப்படுத்தவில்லை. நான் கூறினேன் சுகப்பிரசவம் அமைய வேண்டும் என்று, அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக இல்லை, உங்களுடைய கர்ப்பப்பை வெடித்துவிடும் என்று. விரியும் போது வெடிக்குமா சுருங்கும் போது வெடிக்குமா? எப்படி நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள்? கொடுத்த நல்லறிவை தொலைத்தீர்கள். என்னை நம்பிக்கை கொண்டிருந்தால் அவர்களுக்கு மேலாக நான் ஆக்கியிருப்பேன். ஒவ்வொரு வீட்டிலும் பிரசவம் நிகழ வேண்டும். இது சாதாரண விஷயம். அவங்க வேலை அது, அவங்க பார்த்துப்பாங்க. யார் பிரசவிக்கிறாங்களோ அவங்க வேலை அவங்க பார்த்துப்பாங்க. ஒருத்தங்க கூட தேவை கிடையாதாங்க. மிக கெட்ட வழிமுறையில் நாம் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம். உருவ வழிபாட்டின் காரணமாக மனிதர்களை தெய்வங்களாக எடுத்துக்கொண்டு அவர்களுடைய பேச்சுக்களை நம்பியதன் காரணமாக இறைவனுடைய ஒரே சத்தியமான வார்த்தையை நீங்கள் தவறவிட்டீர்கள். நல்லறிவும் கெட்டது. உதாரணம் கொடுத்தேன், நல்லறிவுக்கு உதாரணம் கொடுத்தேன். கர்ப்பப்பை விரியும் பொழுது அந்த தழும்புகள் விடுபட்டு மோசமாகுமா? அது சுருங்க ஆரம்பிக்கும் போது அதற்கு உறுதி கிடைக்குமா என்று கேட்டால் சுருங்க ஆரம்பிக்கும் போது அதற்கு உறுதி கிடைக்கும். டாக்டர்கள் அறிவுள்ளவர்களா அறிவில்லாதவர்களா? கத்தி எடுத்துறாங்க இல்லையா? இப்போ புத்தி கிட்ட வந்தாலும் கத்தி எடுப்பான். தெரிஞ்சது தானே அதுவும். நல்லறிவு இல்லாதன் காரணமாக சீராக அழகாக நடக்க வேண்டிய ஒரு பிரசவத்தை புத்தி கெட்டு கத்தி எடுத்தது தானே சர்ஜனுங்கிறது. எப்படி நாம் நம்முடைய அறிவை தொலைத்தோம்? எண்ணம் கொள்ளுங்கள், உள்ளட்சம் கொள்ளுங்கள். நல்லறிவு தவறிவிட்டது. ஒருத்தர் கூட ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது, வீட்டில் தான் குழந்தை பிறக்கணும். அது அவங்க சொந்த விஷயம். பெற்றுக்கிட்டு வெளியே வரணுமே தவிர ஒரு உதவியும் கிடையாது யாருக்கும். அது நிகழ வேண்டியது நிகழ்ந்தே தீரும். முக்காமல் இருந்தால் போதும், தன்னால் வெளியே வரும். பாத்ரூம்குள்ளே போய் குழந்தை பெற்று வந்தவங்க பற்றி கேட்டது கிடையாது. மோஷனுக்காக போனவங்க குழந்தையோடு வந்தாங்க. அவ்வளவு சுலபமானது. மோஷன் போகிறது எவ்வளோ ஒரு, அது வெளியேறும்போது ஒரு அழகான உணர்வோ, அந்த மாதிரி உணர்வு பிரசவம் ஏற்படும் பொழுது இந்த அழகான உணர்வுக்காக வேண்டி இன்னும் 10-15 குழந்தைகளோடு பெற்றுக்கொள்ளலாம் என்ற அந்த ஆசையை கொடுக்கக்கூடிய உணர்வு இறைவன் புறத்திலிருந்து நிகழ்மானால், அந்த ஒரு உணர்வுக்காக வேண்டி இன்னும் 12 குழந்தைகளை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற அந்த ஆசை ஏற்படும். ஏனென்றால் ஒவ்வொரு படைப்பும் உள்ள அந்த கர்ப்பத்தை உருவாகும் பொழுது அந்த தாய்க்கு புது உயிரோட்டத்தை கொடுக்கிறது. அந்த உருவாகக்கூடிய அந்த சிசுவிலிருந்து புதிய உயிர், புதிய இறை ஆற்றல், அது அந்த தாய்க்கு 10 மடங்கு 100 மடங்கு சக்தியை கொடுக்கின்றது. இது வேண்டும் என்பதற்காக அடுத்த குழந்தை 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள் ஒவ்வொருவரும். ஆனால் இன்னைக்கு இது கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்குது. முதல் பிரசவம் அது மறுபிறவி. மூதேவிங்களை நம்பி ஏன் இப்படி கேட்டோம் தெரியல. ஸ்ரீதேவித்தனமான வாழ்க்கையை விட்டுட்டு என்ன கேடு ஏற்பட்டது? குழந்தையை பற்றிய அறிவு யாருக்கு இருக்கிறது? அவன்தானே முழுமையாக வளர்த்து இறக்கி கொண்டு வருகின்றான். இத்தனை நாளில் குழந்தை பிறக்க வேண்டும் என்று கூறுவார்கள். அதாவது அந்த 9 மாதத்துக்கு அப்புறமா ஒரு வாரம் கூட்டி இத்தனை நாளில் நான் குழந்தை பெற்று பண்ணி இதுக்குள்ள குழந்தை பற்றி ஆகணும். இந்த விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். 9 மாசத்துல குழந்தை பிறக்கணும்னு அவசியமே இல்லை. 10 மாசமும் ஆகட்டும், 11 மாசமும் ஆகட்டும். அது முழுமையடைந்த பிறகுதான் வெளிவரும். அதுவரையில் பொறுமையாக இருங்கள்.
குழந்தையுடைய படைப்பு உங்களிடம் இல்லை. 7 மாதத்தில் பிறந்தா அது குறைப்பிரசவம் சொல்றீங்கல்ல? 7 மாதத்தில் பிறந்துட்டு 9 மாதம் இல்லை, 7 மாதத்தில் பிறந்ததுன்னா குறைப்பிரசவம் சொல்றீங்க இல்லையா? 11 மாதத்தில் பிறந்தா அது நிலைப்பிரசவம் தானே? அதையும் விளங்க மாட்டேங்குது. மனிதர்களுடைய கெட்ட அறிவை நம்பாதீர்கள். மனிதர்களுடைய புத்தகங்கள் அவ்வளவும் உங்களை புடுப்பூச்சிகளாக மாற்றிவிடும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஜாஸ்தியாக புத்தகம் படித்தா புத்தக புடுந்தான் சொல்லுவாங்க, மேலும் சொல்லுவாங்களா? எவ்வளவு புத்தகம் படிக்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் புடுப்பூச்சிகளுக்கு இணையாக ஆகிவிடுவோம். சத்தியத்தை மறந்து விடுவோம். பெருமை கொண்ட மனிதர்கள் எழுதிவிட்டு சென்று விட்டார்கள். பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கிற காரணமாக, ஒரு டாக்குமெண்ட் இருக்கிற காரணமாக ஐ எம் டோட்டலி பிலீவிங் இன் இட் சொல்றது ரொம்ப தப்பு. எவ்வளவு படிக்கின்றோமோ அந்த அளவுக்கு உள்ளத்தினுடைய சாட்சியத்தையும் உள்ளத்தினுடைய மகத்தான மாபெரும் இறை ஆற்றல் மிக்க அந்த ஞானங்களையும் நாம் இழந்து விடுவோம். ஒவ்வொரு வார்த்தையும் இந்த ஞானங்களுக்கு விரோதமானது. ஒரு வார்த்தை கூறுங்கள் பார்க்கலாம் உங்களுடைய புத்தகத்திலிருந்து இந்த ஞானங்களுக்கு சமமாக கிடையாது. ஆனால் சொல்லிக் கொடுக்கும் பொழுது சத்தியம்தானே என்று இருக்கிறது. உண்மைதானே? நிச்சயமாக இது உங்கள் இறைவனிடமிருந்துள்ள உண்மைதான். ஏனென்றால் அந்த இருதயத்திற்கு இது சமாதானமாக இருக்கின்றது. அந்த இதயத்தின் சாட்சியம் இங்கே அமைந்திருக்கின்றது. ஒவ்வொரு சத்தியம் அமைந்திருக்கின்றது. ஆம், இது சரி, டாக்டர் செய்வது தவறு என்பதை. ஒரு நோயை குணமாக்க முடியுமா அவர்களுக்கு என்று கேட்டால், நாங்கள் ஸ்மால் பாக்ஸ் நோயை குணமாக்கிவிட்டோம் என்று கூறுவார்கள். இல்லாமல் ஆக்கிவிட்டோம் என்று கூறுவார்கள். ஸ்மால் பாக்ஸ் ரொம்ப பெரிய அம்மை, அதையே குணமாக்கிட்ட சின்ன அம்மையை குணமாக்க முடியல. அதே வியாதி. பெரிய அம்மையை குணமாக்கி விட்டேன் என்று கூறும் பொழுது அடுத்த கேள்வி, சின்ன அம்மையை ஏன் குணமாக்க முடியல உன்னால? இதையே குணமாக்க முடியலையே, அதை குணமாக்கின்னு சொல்ல தப்பு தான். தன்னையில நின்றுருக்கு, தன்னால் அடிஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு காலத்தவணை உண்டு. ஒவ்வொரு இனத்திற்கும் ஒரு காலத்தவணை உண்டு. அது அடியும். உங்களை விட்டு நீக்கப்பட்டு விட்டது. ஏன் உங்களால் குணமாக்க முடியவில்லை? சின்ன அம்மையை பெரிய அம்மையை குணமாக்கிட்டு சொல்றீங்களே, அது குணமாக்க முடியாது. பிறகு எப்படி பெரிய அம்மையை குணமாக்க முடியும்? சாதாரண அறிவு. பொய் குறுபனை விட்டு நான் விலகிக் கொள்கின்றேன் என்று தன்னைத்தானே விளம்பரப்படுத்திக் கொண்டு தெரியக்கூடிய இந்த அகம்பாவம் கொண்ட மனிதர்களை விட்டு நான் விலகிக் கொள்கின்றேன் என்பதற்கு இது போதுமான சாட்சியமாக இருக்க வேண்டும். சத்தியம் மீது நிலை பெற வேண்டும். இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதனுடைய வழிகாட்டுதலிலும் இறைவனுக்கு அஞ்ச வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் சத்தியத்திற்கு புறம்பான வழிகாட்டுதல். எந்த ஒரு நன்மைக்காகவும் மனிதர்களிடம் செல்லக்கூடாது. எந்த ஒரு தீமைக்காகவும் அவர்களிடம் மட்டுமே நீங்கள் செல்லுங்கள். இறைவனிடம் திரும்பாதீர்கள். இறைவனிடம் நன்மைகள் மட்டும்தான், சத்தியம் மட்டும்தான் வைத்திருக்கும். இறைவன் பக்கம் திரும்புங்கள். வானங்களையும் பூமியையும் படைத்தவன் உங்களுடைய இறைவன். அந்த பூமியையும் வானத்தையும் ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து படைத்தான். உங்களையும் ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து படைத்தான். இந்த பூமியின் மீது அமைத்தான். வானங்கள் இந்த பூமிக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. வானங்களின் இறைவன், பூமிக்கும் இறைவன். 7 ஜென்மங்கள் என்று கூறுவீர்கள், 7 உலகங்கள் என்று கூறுவீர்கள். ஒரு உலகத்திற்கு ஒரு வானம், 7 வானங்கள் இருக்கின்றது, 7 உலகங்களும் இருக்கின்றது. இந்த 7 உலகங்களில் இருந்துள்ள சக்தி சாரல் தான் ஒரு காற்றாகவும் பின்னர் தண்ணீராகவும் மாறுகின்றது. அந்த 7 உலகங்களையும் அந்த தண்ணீரில் ஒளிக்கீட்டை பாய்ச்சும் பொழுது, சூரிய ஒளிக்கீற்று பாய்ச்சும் பொழுது அது 7 வண்ணங்களாக மாறுகின்றது. கடைசியில் இருக்கக்கூடிய அந்த ஊதா வண்ணம் தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கூடிய இந்த மேகம். 7 வானங்களும் இருக்கின்றன, 7 உலகங்களும் உங்களுக்கு இருக்கின்றன. அவற்றிலிருந்து உங்களுக்காக ஒரு எண்ணம் இறக்கப்படுகின்றது. அதுவும் so much colorful it is. அவ்வளவு வண்ணங்கள் மிகுந்த வண்ணமயமான வாழ்க்கைக்காக உங்களுக்காக